ஆஹா, சபாஷ் சேந்தா சபாஷ். உன்னோட மன உறுதியை பார்த்து நான் பிரமிப்படைஞ்சிட்டேன். என் நம்பிக்கையை நீ பொய்யாக்கிட்ட. இந்த கடும் மார்கழி குளிர்ல எப்படி உன்னால ஒரு இரவு முழுக்க கடக்க முடிஞ்சது? அதற்கு முக்கிய காரணம் தூரத்தில் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் தான் அரசே. தீப்பந்தமா? எனக்கு எதுவும் விளங்கவில்லை சேந்தார். சற்று விளக்கமாக கூறு. அரசே, நான் குளத்துக்குள்ள நின்றுகிட்டு இருந்த இடத்துல இருந்து தூரத்துல ஒரு தீப்பந்தம் இருந்துச்சு. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் குடும்ப சூழ்நிலை என்னை சுட்டரிக்கிற போல தோணும். அது மட்டும் இல்ல அரசே, அந்த தீபத்திலிருந்து வந்த சுடரொலி என் மேல பற்று படறி அது எனக்கு எதம் தர்றது போலயே நான் கற்பனை செஞ்சுக்கிட்டு அந்த இரவையும் நான் கழிச்சிட்டேன். துரோகம்! இரவு முழுக்க தீப்பந்தத்தில் இருந்து வந்த அனலில் குளிர் காய்ந்தது மட்டுமில்லாமல் சுடர் பட்டு படறியது என்று என்னிடமே கவிதை படிக்கிறாயா? சூழ்ச்சியில் வென்ற உன்னை காட்டிலும் நேர்மையாக போட்டியில் தோற்றவர்கள் எவ்வளவோ மேல். நீ செய்த சூழ்ச்சிக்கும் என் போட்டியை அவமதித்ததற்கும் உனக்கு தக்க தண்டனை கிடைத்தே தீரும். என்ன மக்களே, இந்த கதையோட தொடர்ச்சியை முழுசா பார்க்க கீழே இருக்க பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.